ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். அன்னைய தினம் இந்த 2 தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்க உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி பாருங்க. எல்லா செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வரும். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம். இந்த நாளை நம்ம வைகாசி விசாகமாக எடுத்துக்கிறோம். முருகப்பெருமானோட அருளை பெற வேண்டும், வேண்டுதல்கள் உடனே நிறைவேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை விரதம் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு விரதத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கிற மாதிரியே வைகாசி விசாகத்துக்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. வைகாசி விசாகத்தன்னைக்கு முழுவதுமாக உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் செஞ்சு முருகப்பெருமானை நினச்சி வழிபட்டாலே அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதால விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனை ஞான பண்டிதன்னு அழைக்கிறோம். வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி வேணாலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். சொல்லப்போனால் கோடை காலத்தோட நிறைவாகவும் வசந்த காலத்தோட துவக்கமாகவும் இருக்கக்கூடியது தான் வைகாசி மாதம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாட்டி வதைக்கக்கூடிய பல துன்பங்களை போக்கி வாழ்க்கையை குளுமையை இனிமையை தரக்கூடிய வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கணவன் மனைவிகளில் தீராத பிரச்சனை இருக்கிறவங்க, தொழில் வியாபாரம் வேலைன்னு சொல்லி வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டா அது கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வீட்டில் எளிமையாக நீங்கள் பூஜை பண்ணலாம். அன்னைக்கு தினம் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ அதை சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு பூ அலங்காரம் பண்ணுங்கள். முருகருக்கு கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைக்கணும். அப்பம் வீட்டில் சாப்பிடுவோம்ல, குழிப்பணியார மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கந்தர் அப்பத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்காக நைவேத்தியமாக படைக்கிறது கூடுதல் சிறப்பு. முடியாதவங்க பால் பாயாசம், கல்கண்டு பால், சர்க்கரை பொங்கல்னு ஏதாவது இனிப்பு செஞ்சு வச்சு படைக்கலாம். அது கூட உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த ஒரு விளக்கை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அன்னைய தினம் வைகாசி விசாகம் வர்றது புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரை. ஒரு தட்டில் பாதி அளவுக்கு துவரம் பருப்பையும் பாதி அளவுக்கு பச்சை பயிரையும் வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை ஏற்றும் போது நீங்கள் மனசார உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை வேண்டிக்கோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், கணவன் மனைவி கிடையில பிரச்சனையே வரக்கூடாது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு பல வேண்டுதல் இருக்கும். அது எல்லாத்தையும் மனசை விட்டு சொல்லுங்க. ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, சரவண குகா போற்றின்னு உங்களுக்கு முருகப்பெருமானோட என்ன வரி பாடல் தெரியுமோ மந்திரம் தெரியுமோ அதை கூட சொன்னால் போதும். முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட பெயருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. முருகன் கோவிலுக்கு அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. இப்படி ரொம்ப எளிமையாக, இதை விட எளிமையாக யாரும் வைகாசி விசாகத்துக்கான பூஜையை பண்ண முடியாது. இது எல்லோராலும் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான். இந்த ஒரு விளக்கை நீங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றிக்கிட்டு புதன் பகவானோட அருளையும் செவ்வாய் பகவானோட அருளையும் அதே நேரம் முருகப்பெருமானோட அருளையும் ஒரு சேர பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.